நமசிவாய. இன்றைய நாள் அதாவது பௌர்ணமி நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். மார்கழி பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த நாளை வந்து அன்னபூர்ணி ஜெயந்தி என்றும் சொல்லுவார்கள். அன்னபூர்ணிக்கு உண்டான நாள். இந்த நாளில் கண்டிப்பான முறையிலே உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சில்லற காயின் இருந்ததுன்னா உங்களுக்கு அரிசி டப்பாவில் வந்து போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது, சுவாமி மடத்தில் வச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் இரவு நேரத்திலே நீங்கள் வந்து அன்னத்தை தானம் செய்வது, அதாவது வந்து ஃபுட்டு வந்து யாருக்காவது கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்போ யாசகம் பெறுபவர்களுக்கு உணவு தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏழைகளாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு அரிசியாகவே நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறீங்கன்னா அது வந்து இன்னும் அதிகமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக செய்யுங்க. அதுக்கப்புறம் வேறொரு விசேஷம் கூட இந்த ஒரு நாளிலே உண்டு. நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துருந்தேன் லவண தானம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கல்லுப்பை தானம் செய்யக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் வந்து வருஷத்தில் இது ஒரு நாள் தான் அந்த ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷம் கல்லுப்பு தானம் செய்வது அப்படின்றது. இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் கல்லுப்பை தானம் செய்வது அப்படிங்கிறது மிக அதிக ஒரு விசேஷத்தை கொண்டதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பழைய வீடியோவில் எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான மெத்தட்ஸ் இருக்கும். அது உங்களால் பார்த்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஜென்ரலாகவே நீங்கள் வந்து ஒரு கல்லுப்பை வாங்கி உங்களுக்கு இந்த மாதிரி யார் உங்களுக்கு ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கல்லுப்பை வாங்கி கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோவோ அது மாதிரி அதை வாங்கி கொடுக்குறோம். நிறைய கல்லுப்பை இப்போ வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால இந்த ஒரு விஷயம், இந்த விஷயங்கள் எல்லாமே நன்றாக நீங்கள் வந்து செய்து முடித்தீர்கள் என்றால் அதற்குண்டான பலன் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். மார்கழி மாதம் அதனால ஒரு விஷயம். இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கானது மட்டும் கிடையாது. பௌர்ணமி மற்றும் திங்கக்கிழமைகள்ல செய்யலாம். தொடர்ந்து ஒரு 4 வாரங்கள் செய்தால் அதிகப்படியான பலன் தரும். ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க செய்யும் பொழுதுலேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். என்னென்ன மாதிரியான ஒரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண ரீதியான விஷயம், மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லலாம். அதே போல வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய பண முடைகள் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கிறதுனா அந்த பண முடைகள் விலகுவதை நீங்கள் காணலாம். ஏதாவது ஒரு எதிர்ப்புகள், எதிரிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையிலே போகிறத வந்து நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நீங்கள் பௌர்ணமி என்று செய்கிறீர்கள் என்றால், பௌர்ணமி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து திங்கக்கிழமையில, அதற்கு அடுத்த திங்கக்கிழமை, அதற்கு அடுத்த திங்கக்கிழமை, பௌர்ணமிக்கு அடுத்தது 3 திங்கக்கிழமைகள். அல்லது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே திங்கக்கிழமை தான் செய்கிறீங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையாக செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரும். அவ்வப்போது நீங்கள் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இது செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட வாழ்நாள் முழுவதுமே செய்து வரலாம். நமக்கு ஒன்றும் பெருசாக செலவாயிட போகிறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸோ சாரி. ஸோ இப்போ வந்து இந்த நாளில் வந்து பொதுவாக நான் வந்து பௌர்ணமி தினத்தில் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பௌர்ணமி தினத்திலே நம்மளை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு குளிக்கிறதோ அல்லது வந்து கை கால்களை கழுவி கொண்டோ நம்ம வந்து வீட்டு வாசலில் போய் வீட்டில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி வைத்து விட்டு வீட்டு வாசலில் போய் பிறையை தரிசித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு வேற கிறிஸ்டியன்ஸ் பார்க்குறவங்க, முஸ்லீம்ஸ் பார்க்குறவங்கலாம் வந்து அவங்களை கிளென்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பிறையை தரிசனம் செய்து விட்டு வருவது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து மந்திரம் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பிறையை தரிசிப்பது அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிடமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 108 டைம்ஸோ ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து ஒரு 108 டைம்ஸ் நீங்கள் வந்து பிறையை பார்த்து கொண்டே சொல்வது, பௌர்ணமி நிலவை பார்த்து கொண்டே சொல்லுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக முறையில் அது வந்து இது ஒரு யூஸ்வல் மெத்தடாக அந்த மாதிரியான விஷயம் செய்யுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து 3 முறை பால் வந்து பசும்பால் காய்ச்சா அது வந்து 3 முறை அர்க்கியம் கொடுப்பது, ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக என்று அர்க்கியம் கொடுப்பது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதையும் கண்டிப்பாக செய்யலாம். இதை டெய்லியே கூட நம்ம வந்து செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேசிங் மூன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏலக்காய் தேவை. ஏலக்காய் வந்து கிரீன் கார்டமும் முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. 6 கிரீன் கார்டமும் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்லேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு வாட்டர் பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு கிண்ணத்தில் ஒரு பசும் பால் இந்த மாதிரி இருந்ததுன்னா, உங்களுடைய முகம் பார்க்குற அளவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்ல ஒரு பலனை தரும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியாக இருந்தால் அதையும் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். இந்த வாட்டர் பவுல் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் பவுல் வந்து அதுக்கு வந்து என்ன ஒரு பாத்திரத்தில் இருக்கணும், நார்மலாக இருக்கக்கூடிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, கிளாஸ் பவுலாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலே செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருமே செஞ்சாலும் நல்ல ஒரு பலனை தரும். அவங்க தனியாக செய்கிற மாதிரி இருக்கும். தனியாக அப்படின்னு நான் வந்து மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் இருக்கக்கூடாது அந்த டைமில். ஈவன் வந்து பார்த்தோம்னா செல்ஃபோன்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு கார்டவும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கார்டவும் அந்த 6 கார்டவும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் பவுல் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் பவுல் முன்னால் உட்காந்துட்டு நீங்கள் வந்து பார்த்து உட்கார வேண்டிய திசை அப்படின்ற மாதிரியான திசை வந்து பார்த்தோம்னா வடக்கு திசையாக இருக்கும். கீழே ஏதாவது ஒரு மேட் போட்டுக்கோங்க. அல்லது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டேபிளில் வச்சுட்டு அந்த கிளாஸ் பவுல் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலோ, ஒரு சேர் வச்சுட்டு சேரில் உட்காடுறீங்கனாலும் கால் வந்து தரையில் வந்து படக்கூடாது. ஏதாவது ஒரு மேட் போட்டு உட்கார வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த கிளாஸ் பவுலில் வந்து உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும். இந்த முகத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகள், கஷ்டங்கள், தாரித்ரியங்கள் அனைத்துமே
உங்களுக்கு ஏதாவது ஒரு பயங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் அந்த பயங்கள் எல்லாமே விலகி போய்விட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மனதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்ட் பண்ணுறீங்க, சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க, இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு போய்விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாட்டர் பவுலில் வந்து முகத்தை பார்க்கிறீர்கள். உங்களுடைய பிம்பம் தெரிகிறா அப்படின்னு தெரியுதான்னு பாருங்கள். மோஸ்ட்லி தெரியும். அப்படி தெரியலனாலும் கூட பரவாயில்ல, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து முதல்ல அதை பார்த்துட்டே நீங்கள் வந்து உங்களோட அனைத்து விதமான வேண்டாத விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போக வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த வாட்டரில் நீங்கள் வந்து பாருங்கள். வாட்டர் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான டெக்னிக். இதை நான் பல முறை வாட்டர் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, பல வருஷங்களாக அது எல்லாமே பார்த்து பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் கடன் ரீதியான விஷயங்களும் போகும்னு வச்சுக்கோங்க, அனைத்து விதமான கஷ்டங்களும் போகும். ஸோ அதை பார்த்து விட்டு ஒரு 5 விதமான மந்திரங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 முறை நீங்கள் சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு மந்திரத்தையும் 3 முறை சொல்ல வேண்டியது. இதில் மெயின் வந்து என்னென்னா, நீங்கள் செஞ்சுக்கிற இன்டென்ட் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் போக வேண்டும் என்று எவ்வளவு ஒரு இன்டென்சிட்டியோட உங்களுடைய மனதிற்குள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நீரை பார்த்து விட்டு இந்த மந்திரமானதை சொல்ல வேண்டும் வச்சுக்கோங்களேன். ரிணரோகான் நாசய நாசய, ரிணரோகான் நாசய நாசய, ரிணரோகான் நாசய நாசய அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து கடனும் சரி, நம்மளுடைய வியாதிகளும் போகணும் அப்படின்ற மாதிரி. விக்னம் நாசய நாசய, ஏதாவது நமக்கு கட்டு இருந்ததுன்னா அந்த கட்டு உடையணும் அப்படிங்கிற மாதிரியான. தாரித்ரியம் நாசய நாசய, எல்லாமே 3 டைப்ஸ். தாரித்ரியம் நாசய நாசைனா நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு பவர்ட்டி இருந்தாலும் சரி, பவர்ட்டி வந்து நமக்கு வந்து பண ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது மன ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு விஷயமா உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த விஷயங்கள். சர்வசத்ருன் நாசய நாசய, சர்வசத்ரு எந்த விதமான ஒரு சத்ருக்கள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ருக்களும் சரி, வெளியே இருக்கக்கூடிய சத்ருக்களும் சரி, அனைத்து விதமான சத்ருக்களும் நாசம், அதாவது விலக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்றோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, சர்வ கிரகான் உச்சாடைய உச்சாடைய, சர்வகிரகான் உச்சாடைய உச்சாடைய, சர்வகிரகான் உச்சாடைய உச்சாடைய, அதாவது கிரக ரீதியான தொல்லைகள் நமக்கு வந்து அடங்கி இருக்க வேண்டும், வராமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது தமிழிலும் ஆங்கிலத்திலும் இரண்டிலுமே கொடுத்திருக்கிறேன். 5 விதமான மந்திரங்கள், 5 விதமான மந்திரங்களையும் நீங்கள் நீரை பார்த்து சொல்ல வேண்டியது, ஒவ்வொன்றையும் 3 முறை சொல்ல வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து ரிணரோகான் நாசய நாசய, ரிணரோகான் நாசய நாசய என்றதுலேருந்து சர்வகிரகான் உச்சாடைய உச்சாடைய வரைக்கும் தொடர்ந்து சொல்ல வேண்டியது. ஒவ்வொரு முறையுமே இந்த சேம் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கும் நம்ம வந்து வாசலில் போயிட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டு விளக்கேற்றி வைத்து விட்டு வாசலில் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு நிலவை பார்த்து விட்டு வர வேண்டுமா என்றால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே செய்யணும். என்னால் ஒரு தடவை தான் செய்ய முடியும் அப்படின்றவங்களும் செய்யுங்கள். அதற்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை நீங்கள் செய்து விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வாட்டரை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் தலையெல்லாம் எதுவும் ரொட்டேட் பண்ணக்கூடாது. இந்த வாட்டரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு டாய்லெட்டில் கொட்டிட்டு கைகள் கால்களை க்ளீனாக கழுவிட்டு அகைன் நீங்கள் வந்துட்டு உட்காந்துருங்க. முடிஞ்சால் ஒரு தடவை சுவாமியை பார்த்துட்டு வந்து உட்காருங்க. சுவாமியை பார்த்துட்டு வந்து ஒரு நமஸ்கரித்து விட்டு உட்காருவதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து பொதுவாக ஏதாவது ஒரு கோயில்களில் போயிட்டு நவகிரகத்தில் வந்து நம்ம சனி பகவான் சன்னதியை பார்க்குறோம், நவகிரகங்களை பார்க்குறோம்னா பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் நாம் வந்து விநாயகரை பார்க்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு தெய்வத்தை பார்த்து விட்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு விஷயம். வேறு ஏதாவது ஒரு கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பண்ணிருக்கோம்னா அதுக்கு உடனடியாக நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சிடறதுங்கிறது இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது செஞ்சிடுறீங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பால் இருக்குது. இந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பாலில் ஒரு தடவை முகத்தை பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் சாண்டிங்கெல்லாம் பண்ண வேண்டாம். பாலில் வந்து ஒரு தடவை முகத்தை பார்த்துக்கோங்க. சின்ன கிண்ணமாக இருந்தாலும் ஒரு பாலை பார்த்துட்டு உங்களோட மொட்டை மாடியோ அல்லது உங்களுடைய, அதாவது வானம் தெரியோட வரி. பொதுவாக இது வந்து உங்களுக்கு சந்திரனை பார்த்து வைக்கிறதுங்கிறது வழக்கம். நமக்கு சந்திரனை பார்த்து சந்திரன் கரெக்டாக இதையே பார்ப்பாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒளி தானே உங்களுக்கு. அதுக்குண்டான ஒரு எனர்ஜி, அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே அதற்குள் போக வேண்டும். அந்த ஃபுல் மூனோட எல்லா விஷயமுமே அதில் வர வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வைத்து விட வேண்டியது. பால்கனியோ எந்த இடம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரியான இடத்துல வச்சுருக்கேன். திறந்தே வைக்கலாம், அதை மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, திறந்து தான் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் அதில் வைத்து விட வேண்டியது. அகைன் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. அகைன் கைகள் கால்களை கழுவுகிறீர்கள். இதையும் செஞ்சுட்டு நீங்கள் கை கால் கழுவணும். சுவாமி பார்த்துட்டு வரதும் வராது உங்களுடைய விருப்பம். ஸோ இதை வந்து அவ்வளோ ஒரு கண்டிப்பான முறையில் சுவாமி பார்த்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து உட்காந்துக்கிறீங்க. திரும்பி நீங்கள் வந்து உட்காடுறீங்க இல்லையா, உட்கார்ந்த உடனே அந்த 5 விதமான அந்த 6 ஏலக்காய் இருக்கு இல்லையா, அந்த 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் எடுத்து தோலோட இடது பக்கம், உங்களுடைய வாயோடைய இடது பக்கம் அதக்கி கொள்ள வேண்டியது. 5 ஏலக்காய்களை கையில் வைத்துக் கொள்ள வேண்டியது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நான் இப்போ ரிப்பீட்டடாக 4வது தடவை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இது வந்து முதல் தடவை கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் எனக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் யாராவது உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. திரும்ப இந்த ஒரு விஷயத்தை பார்த்து இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி வருகிறீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய ஓன் மந்திரம், நிறைய இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது. எவ்வளோ நேரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, குறைஞ்சது ஒரு 10 minutes ஆக சொல்லுங்கள். இதுக்கு எதுவும் டைம் கமிட் பண்ணிக்காதீங்க. கவுண்டிங் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து 10 minutes தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டியது. மாயாவியை மேலோங்கச் செய், மாயாவியை மேலோங்கச் செய், மாயாஜாலத்தை
உருவாக்கு, மாயாவியை மேலோங்கச் செய், மாயாஜாலத்தை உருவாக்கு, மாயாவியை மேலோங்கச் செய், மாயாஜாலத்தை உருவாக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கீங்க. இது வந்து இந்த சொல்லும்பொழுது உங்களுடைய இன்டென்ட் எப்படி இருக்கணும், உங்களுடைய சங்கல்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே உங்களை வந்து சேருகிறது அப்படிங்கிற மாதிரி, அந்த பிரபஞ்சத்தில் இருந்த அனைத்து விதமான அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாசிட்டிவிட்டியும் உங்க உடம்புக்குள்ள வரா மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு 5 ஏலக்காய்களை கைகளை வைத்துக் கொள்கிறீர்கள். ஒன்று இடது பக்கம் அதக்கிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறீர்கள். சொல்லிட்டு 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஏலக்காய் எடுத்து நீங்க வெளியில போடலாம். டாய்லெட்ல போடக்கூடாது, வெளியில எங்கேயாவது போட்டுடலாம். மீதி இருக்கிற 5 ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சு அது கூட ஏதாவது ஒரு கற்பூரத்தை வைத்து அதை எரிய விடுங்க. அதை எரிய விட்டு அந்த புகையை வந்து வீடு ஃபுல்லாக இருக்கிற இடத்துலலாம் காட்டுங்க. வீடு ஃபுல்லாக எடுத்து காட்டுங்க. உங்களுக்கு காட்டிக்கோங்க, உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு காட்டுங்க. அவ்வளவுதான், சிம்பிள் ப்ராசஸ். இந்த ஒரு ஹோல் ப்ராசஸையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் 4 வாரங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். அதி அற்புதமான பலன்களை காண தொடங்குவீர்கள். ஃபர்ஸ்ட் மந்த் இதில் செய்கிறதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது அனைவருக்குமே. சரி, இப்போ இந்த பாலை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும். இந்த பால் வந்து அது அப்படியே இருக்கட்டும் நைட்டு ஃபுல்லாக. அடுத்த நாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்துக்கிறீங்க இல்லையா, குளிக்கிறதுக்கு முன்னால் அதை எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா 9 முறை ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இடம் வளமாக 9 டைம்ஸ் வந்து அந்த மில்கை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தலையை சுற்றிட்டு டாய்லெட்டில் போய் கொட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு கைகள் கால்களை கழுவி கொண்டு வந்துருங்க. இமீடியட்டாக அப்படியே குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம். குளிக்கிற போகிறதுனால இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் நமக்கு வந்து இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த ஒரு விஷயத்தை வந்து பெண்கள் வந்து வழக்கமாக கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாள்லையுமே செய்யலாமான்னு. இந்த பெண்கள் எல்லா நாள்லையுமே செய்யலாம் அப்படிங்கிறது, ஈவன் வந்து இந்த சந்திராய நமகன்றது மந்திரத்தை வந்து வெளியில் போய் பார்த்து உச்சரிக்கிறது வரைக்கும் எல்லாமே செய்யலாம். சுவாமி மாடத்திற்கு போகிறது மட்டும் அவாய்ட் பண்ணுவீங்க, நீங்களே அவாய்ட் பண்ணுவீங்க. அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்திலுமே நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நம்ம இந்த விஷயம் செய்த உடனே சுவாமியை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன், அப்போ நம்ம சுவாமி மாடத்துக்கு போகலைன்னா போகலாமா பார்க்கலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அது நீங்கள் சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு விநாயகரையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ அல்லது உங்கள் குலதெய்வத்தையோ மனதில் நினைத்து கொண்டு வைக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்களுடைய தெய்வத்தை நினைத்துக் கொள்ளலாம், முஸ்லீம்ஸும் அவங்களுடைய தெய்வத்தை நினைத்துக் கொள்ளலாம், அல்லது திரும்ப ஒரு தடவை போயிட்டு சந்திரனை பார்த்துட்டு வருது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ரிவர்சல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து கெட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்து அதை வந்து நீக்கி இருக்கிறோம். அதை நீக்கி இருக்கும்போது நமக்கு இனிமேல் எல்லாமே நல்லதே வர வேண்டும் அப்படின்றது காரணத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து பலனடையுங்கள். நம சிவாய.